மீஸ் இப்போ எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரிடா இவ்வளோ லேட் ஆனதுக்கு. தாத்தாவோட டெத்துடா, அதனால நான் அங்கே சீக்கிட்டேன். ஓகே, சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, என்னையோட முடிஞ்சிச்சு. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்டாக காதீங்க. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் லோவாச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்கடா. கொஞ்சம் ஒரு மாதிரி கிரை அப்படி போயிருச்சு. ஓகேவா? அதனால தாண்டா வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா மன்னிச்சிருங்க. ஓகே, எப்பயும் போலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. நான் அனதர் ஃபேஸ், அதான் அனதர் சிஓஸ் அனதர் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த அந்த எஃப்எஃப் அந்த ஒன் ஷாட் வந்துட்டு நான் போனஸ் பார்ட் போடுறேன்டா. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் அதுக்கு போடுறேன். ஓகேவா? ஐ திங்க் நெக்ஸ்ட் பார்ட் அதான் இருக்கும். எஃப்எஃப்ஸ்லாம் போடுறேன். எஃப்எஃப்ஸ்லாம் வந்துட்டு வேற பெண்டிங்ல இருக்கு. சாரிடா, எல்லாம் பெண்டிங்கை விட்டு நான் பாட்னு இப்படி சீக்கிட்டேன். ஓகேவா? சாரி. அண்ட் இது நிறைய பேர் கேட்டதுனால இன்னைக்கு அதுதான்டா. ஓகே, சரி ஸ்டைலாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டு இதுக்கு முன்னாடி பாட்டை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் டைம் என்ன பார்த்துட்டு போவோம்னா வந்துட்டு ரைட் போயிருக்கோம் இல்லையா? இப்போ அதில் இருந்து நினைவு பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஃபினிஷ் ஆகிட்டு நீங்கள் தயங்கோட செஸ் மேலே படுத்துருக்கீங்க. அவன் உங்களே ஹக் பண்ண மாதிரி அவனும் தூங்கியிருக்கான். அது குட்டி பிளேஸ் தானே, நான் சொல்லியிருப்பேன்ல. அந்த குட்டி பிளேஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இருப்பீங்க. அவன் படுத்து லெக்கை வந்துட்டு அந்த பிளேஸ்ல நீட்டிருப்பான். நீங்க அவனோட செஸ் மேல அப்படியே வந்துட்டு படுத்துட்டு இருப்பீங்க. அப்படியே நீங்க எப்ப தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியல. 2 பேருமே நல்லா தூங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட அவனோட ஜிப்லாம் வந்துட்டு அன்ஜிப் ஆயிருக்கு. ஷர்ட் பேட்டர்ன்லாம் 1-2 ரிமூவ் பண்ணி விட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட அவனோட அதான் செஸ் கிட்ட எல்லாம் நல்லா தெரியற மாதிரி, ரிவீல் ஆகிற மாதிரி ஷர்ட் பேட்டர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. நீங்க உங்களோட இன்னர்லாம் லூஸா அந்த ஊக்கெலாம் வந்துருக்கும். அது அப்படி போயிட்டு இருக்கும். நீங்க மேல அது இதுவுமே மேல இருக்க ஷர்ட்டுமே கொஞ்சம் தூக்கிட்டா இருக்கும். கீழே கட்டுமே தூக்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே அப்படியே மெஸ்ஸியா அப்படியே இருந்தீங்களோ அப்படியே படுத்திருப்பீங்க. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் செம்மையா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து நிற்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே லோ வாய்ஸில் சொல்லிக்கிட்டே அப்படியே திரும்புறீங்க. அசையாதடி, கீழே விழுந்துருவேன் மாமா, டயர்டாக இருக்கு மாமா அப்படின்றீங்க. எனக்கு மட்டும் நாடி நல்லா புசு புசுன்னு லட்டு மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட செஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு மாதிரி பரி பண்றீங்க. அவன் சரிடி லட்டு அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டா ஹக் பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா, எப்போ மாமா வீட்டுக்கு போவோம்? ஏண்டி வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போனா நம்ம தனியா தான் இருக்கணும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறோம். மாமா அப்படிலாம் போகக்கூடாது மாமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப ரைடு கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. நான் டயர்டா இருக்கேன் போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவனோட செஸ்ல படுக்குறீங்க. நான் சொன்னது இந்த கார் ரைடு, ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவர் எடு செக் பண்றாரு. ஆமாமா அப்படின்ற மாதிரி நீங்க அவரோட செஸ்ல அடிக்கிறீங்க. அவர் வந்துட்டு அமைதி கேட்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமா, ஐ திங்க் என்ன டைமோ அது பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. அவர் டக்குன்னு போன் எடுத்து பாக்குறாரு. அது லோ பேட்டரி, கிட்டத்தட்ட சுவிட்ச் ஆஃபே ஆக போகுது. அவர் வந்துட்டு விடிய போகுது. எனக்கு வீடியோ போதா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. விடியதுன்னா நீங்க வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, வீடு வந்து வரப்போகுது அப்படின்ட்டு இந்திரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எழுப்புறீங்க. என்டி அப்படின்ற மாதிரி சொல்லு. இந்த ட்ரெஸ் போடு ஒழுங்கா போடு அப்படின்றீங்க. ஒரு 5 minutes தூங்குவதுடி, நீ இப்படியே தூங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்றாரு. அம்மா டைம் ஆயிடுச்சு மாமா, கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம், எந்திரி அப்படின்றீங்க. கரெக்டா கார் ஸ்டாப் ஆகுது. போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே கடற்கரை உங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனா என்னடி தேங்கா தம்பி எந்திரியா, எந்திரிமா
ஒயான் எந்திரி எந்திரி வீடு வந்துருச்சு அப்படின்றாங்க. அவங்க ஐயோ போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவன் டக்குனு தாண்டலாம் இழுத்து போட்டு ஜிப்போ போட்டு அப்படியே லாக்க போட்டு மேல ஷர்ட் போட்டு எல்லாம் கடன்னு போடுறான். நீங்களா டக்கு டக்கு டக்குன்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு தேங்க் வந்துட்டு போயிட்டு கிட்ட போயிட்டு அவனோட ஹேர் எல்லாம் நல்லா சரி பண்ணி வர்றீங்க. அவன் உங்க ஹேர் எல்லாம் எடுத்துட்டு உங்க காது பின்னாடி பின் பண்ணிட்டு அரே ஓகே அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். டயர்டா இருக்கு அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. தங்கல சொல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து செக் பண்ணி முடி கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் ஒழுங்கா முடியை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு கிளிப் வந்துட்டு அவன் வந்துட்டு சைட்ல கழட்டி போட்டுப்பான். அந்த கிளிப் எடுத்து உங்க தலையை அப்படியே டக்குன்னு பிடிச்சி அப்படியே பின் அதை கிளிப்ப மாட்டிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவன் கேட்கறான். இங்க ஹாரு அங்க ஹாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஹேரை வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி வர்றீங்க. இத வரேன் எழுங்க அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சத்தம் கேக்குது. நீங்க வந்துட்டு டக்கு டக்குடு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவனோட ஹேர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு டக்குன்னு உங்களை இப்ப பிடிச்சி அவன் வந்துட்டு உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ணிட்டு ஷர்ட் ஒழுங்கா பண்றீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க உங்களோட அதான் ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டிருப்பீங்களா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றீங்க. நான் அங்க பைட் பண்ணிருப்பான் அதெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஷால் இருந்தா கூட ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சுத்தி முத்தி பாக்குறீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கதானே இருக்கு. அதுல இருந்து ஒரு ஷால் எடுத்து கடன்னு எடுத்து கவர் பண்ணிருக்கேன். டக்குன்னு உங்க அம்மா வந்து டோர் ஓபன் பண்றாங்க. அங்க ஜிப்பு போடவும் அப்படியே டோர் ஓபன் பண்ணவும் கரெக்டா இருக்கும். எந்திரிச்சிட்டீங்களா 2 பேரும்? ஆமா அப்படின்னு மாதிரி நீங்க எது செக் பண்ணீங்க. தம்பி ஓகே தானே உனக்கு? வாங்க 2 பேரும் டயர்டா இருப்பீங்க போய் தூங்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு மாதிரி நீங்க எது செக் பண்ணிட்டே இப்போ வந்துட்டு 2 பேரும் கீழே இறங்கி வரீங்க. நாங்க சாமா உங்க அக்கா பின்னாடி போயிடுறோம். நீங்களா அவரை பேக்ல பாத்துட்டே பொறுமையா வந்துட்டு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க. உங்களுக்கு கால்லாம் வலிக்கும். ஃபுல்லா ஹேண்ட் வச்சிருப்பாங்க அதனால உங்களுக்கு செம்மையாவும் வலிக்கும். நீங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவும் முன்னாடியே வந்துட்டு போயிட்டாரு வாங்க அப்படின்னுட்டு. இப்போ வந்துட்டு உங்க அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ தயங்க தான் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஹே நாடி அப்படின்னு மாதிரி கேட்கலாம். கால் வலிக்குது அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ தங்கமே லட்டுமா அப்படின்ற மாதிரி உங்களை ஆக்ட் பண்ற மாதிரி வரான். அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்றீங்க. பாடி அப்படின்ற மாதிரி அவன் போறான். நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. என்னாடி அப்படின்ற மாதிரி அவன் திரும்பி கேட்கறான். கால் வலிக்குது அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. தங்கமே நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டா தூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அப்படின்ற மாதிரி அவன் எடி செக் பண்ணா. நீங்க வந்துட்டு மாமா லவ் யூ அப்படின்றீங்க. லவ் யூ டோடி லட்டுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படின்ற மாதிரி நீங்க எடி செக் பண்ணீங்க. சரிவா அப்படின்ற மாதிரி அவன் உங்க கைய பிடிச்சி ஒரு மாதிரி கை தாங்களா உங்களை கூட்டிட்டு போறான். தூக்கிட்டு போக முடியாது. கிட்டத்தட்ட சுத்திலாம் வீடெல்லாம் இருக்குல்ல அதனால நீங்க அப்படியே வந்துட்டு அப்படியே உள்ள போயிடுறீங்க. இப்ப போன உடனே நீங்க உங்களோட ரூமுக்கு போறீங்க. ரூம் போறதுக்கு முன்னாடி மாமா அப்படின்றீங்க. என்னோடி உங்க அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கண்ணை காட்டுறான். நீ ரூமுக்கு வரியா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே ஆசாம கூப்பிடுறீங்க. பக்கத்துல தான் உட்காந்துருப்பீங்க. அவன் காதுல போயிட்டு சொல்றீங்க. உங்க அப்பா அம்மாவும் நான் பேசிட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சிட்டு இருக்காங்க. நீ ரூமுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அப்ப திருப்பி ரைடு போலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். இந்த டைம் ஆனா ஃபிங்கர் வைக்க முடியாது வேற வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க அப்படின்ற மாதிரி எடை செக் பண்றீங்க. அவன் வந்துகிட்டு அண்ணாடி அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி எடை செக் பண்றீங்க. சரி விடு நான் ரூமுக்கு வர மாட்டேன்டி அவ்வளவுதான் முடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இன்னைக்கு முடிஞ்சு சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படின்ற மாதிரி நீங்க எடி செக் பண்றீங்க. என்னாடி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். தம்பி நீ வந்துட்டு வயனுக்கு பக்கத்து ரூம் எடுத்துக்கோ. நீ போய் தூங்குபா. நீங்க 2 பேரும் டயர்டா இருப்பீங்க. ஏன் நீ போய் தூங்கு. நாங்களும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படுக்கிறோம். நாளையில இருந்து நீ காலேஜ் போ. நாளையில இருந்து நீ ஒர்க் பாடுறாடே அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்ற மாதிரி அவன் எழுந்து போறான். நீங்களும் அப்படியே ஆசாம எழுந்து போறீங்க. உங்க அப்பா அம்மா வந்துட்டு ரூம் போயிட்டு டோரை லாக் பண்ற சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்ட முன்னே குடு குடுன்னு அவன் இருந்து தயங்க லாக் பண்ணிட்டு நான் உங்க கூட பத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அம்மா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னாடி அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நீங்க வந்துட்டு மாமா போ மாமா நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் ஹாய் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு போகணும்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன ஜஸ்ட் கடல் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க எடி செக் பண்றீங்க. இன்னும் வரேன்
அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு போமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க உள்ள போயிட்டு கதை சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டு இருப்பீங்க. அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இப்போ ரூம் போயிட்டு அவனும் படுத்துறான். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் நல்லா தூங்கிருப்பீங்க. உங்களுக்கு செம்ம டயர்டு. நீங்களும் தூங்கிருப்பீங்க. தாங்கும் செம்ம டயர்டு. அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி தூங்கிருப்பான். இப்போ தூங்கிட்டு உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வந்துட்டு ஹால்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே டயர்டா எழுந்திரிச்சு இப்பதான் ஓரளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கீழே போ, மாமா என்ன பண்ணிட்டு பாரு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு மிரர்ல பாக்குறீங்க. அங்க இக்கி மார்க்ஸா இருக்கு. அப்படியே கீழெல்லாம் ரெட்டிஷா இருக்கு. ஆன் வச்சதை எடுத்தலாம் அப்படியே உங்க நெக்கிடலாம் அங்கங்க இக்கி மார்க்ஸா இருக்கு. நீங்க வந்துட்டு ஷர்ட் போட்டுக்கலாம், அப்படிதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸும் போட்டுக்கிறீங்க. உங்க வீட்டுல அலோட் தான், அதனால நீங்க அப்படியே போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு வந்துட்டு கீழே இறங்கி வரீங்க. அப்பா அம்மா என்னவோ பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் உட்காருங்க. ஏன் காஃபி குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேக்குறாங்க. அப்படின்ற மாதிரி எது ஷேக் பண்ணீங்க. சரி உட்கார் போட்டு வர அப்படின்ற மாதிரி அம்மா போயிட்டு வந்துட்டு காஃபி போட்டு வராங்க. நீங்க வந்துட்டு ஒரு காஃபி எடுத்துக்கிறீங்க. இன்னொரு காஃபி மாமா குத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நானா அம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஆமா எத்தனை மாதிரி குத்துட்டு வா ஆறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்க காஃபியை வந்துட்டு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு இந்த காஃபி எடுத்துட்டு போறீங்க. இது எத்தனை போடி 2 பேரும் குடிச்சிட்டு வாங்க சீக்கிரம் கீழே இறங்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க 2 காஃபியை எடுத்துட்டு போறீங்க. இப்போ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நீங்க அப்படியே எடுத்துட்டு ராங்கோட ரூமுக்கு தான் போறீங்க. உங்க ரூம் தாண்டி நீங்க போயிட்டு டோரை லாக் பண்றீங்க. பட் சத்தமே வரல. நீங்க வந்துட்டு ஒரு வேலை லாக் பண்ணிருப்பாரோ இல்லையோன்னு தெரியலையே. சரி ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த டோர் ஞாபகம் வந்துட்டு பிடிச்சி திருவுறீங்க. அது ஓபன் ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு திறந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ள போறீங்க. அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்படியே பெட்ஷீட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஃபீஸ் மட்டும் அழகா அந்த பில்லோ மேல வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கு. நீங்க அப்படியே உள்ள வந்துட்டு டூரை லாக் பண்ணிட்டு நீங்க அப்படியே அந்த காஃபி எடுத்துட்டு போயிட்டு டேபிள் மேல வச்சுட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு மாமா அப்படின்றீங்க. அவன் சத்தமே வரல. அவன் பாட்டு படுத்துட்டே இருக்கான். மாமா எந்திரி மாமா அப்படின்ற மாதிரி அவன் செஸ்ல உங்களோட ஹெட்டை வச்ச மாதிரி நீங்க கூப்பிடுறீங்க. நாளி அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். மாமா எந்திரி மாமா அப்படின்றீங்க. என்னை எப்ப பார்த்தாலும் ஏன்டி இப்படி கூப்பிடுற அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க வந்துட்டு மாமா எந்திரி மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. மாமா மாமா சொல்றான் அப்படின்ற மாதிரி அவர் எழுந்துட்டு நோடி இம்மானத்துக்கு எங்க பண்ணுங்கிற உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நம்ம 2 பேரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. மாமா காஃபி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நதே அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. காஃபி அப்படின்ற மாதிரி நீங்க அகைன் சொல்றீங்க. காஃபி அப்படின்ற மாதிரி அவர் டேபிள்ல பாக்குறாரு. காஃபி இருக்கு 2 பேத்துக்கு மாடி அப்படின்னு கேக்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் நைட்லயும் இதே மாதிரி எடுத்துன்னு வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்றாரு. கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் உங்களோட நெக்ல ஃபேஸ் வச்சு அப்படியே ஒரு மஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்க வந்துட்டு மாமா என்னாடி மாமா என்னாடி மாமா காஃபியா மாமா அப்படின்றீங்க. எனக்கு ஏன் இப்படி மாமா மாமான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. உனக்கு வேணாவா அப்படின்னு மாதிரி நீங்க டக்குன்னு கேக்குறீங்க. எனக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டா ஹக் பண்றாரு. பயான் அப்படி சவுண்ட் கேக்குது. வரங்க காஃபி எடுத்துக்கோ நம்ம போலாம் கீழே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு காஃபி எடுத்து கொடுக்குறீங்க. வந்துட்டு நான் வரல அப்படின்றாரு. சரி நான் போறேன் நீ போகாத அப்படின்ற மாதிரி உங்க கையை பிச்சிருக்கிறாரு. காஃபி கொட்டிரும் எழுதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க 2 பேரும் வந்துட்டு போயிட்டு நீங்க கரெக்டா அந்த டோரு மேல லாக் போட்டுப்பீங்க. அதை லாக் போட்டுட்டு டோர் நான் பிடிச்சி இழுக்கிறீங்க. உங்க அம்மா வந்து அந்த இழுக்க வந்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க. அம்மா எந்திரிச்சு வா அப்படின்னு அப்படியே திரும்புறீங்க. உங்க அம்மா என்னடி காஃபி குடிக்க சொன்னா எவ்வளவு நேரமா அப்படின்னு எழுப்பிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எந்திரிச்சு வாடா பசிக்கலையா உனக்கு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேக்குறாங்க. வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவன் எது ஷேக் பண்ணான். எந்திரிச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க. வந்து
அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திரும்பி சைகை பண்ணிட்டு வரீங்க. உங்க அம்மாவை போறாங்க, உங்களை எதுவுமே சொல்லல, நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு நீங்க வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பீங்களா, உங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் லெக்க பார்த்துட்டு நான் வாழ மாட்டேன் மாதிரி இருக்கு, தேக்க மறண்டி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வரான். நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி திரும்பினீங்க. உங்க அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. நீங்க வந்துட்டு திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி பருவத்தை தூக்குறீங்க. தேக்க மரம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன அப்படின்ற மாதிரி நீங்க எட்டு செக் பண்றீங்க. கால அப்படின்ற மாதிரி நீங்க திரும்புறீங்க. நானா அது வாசனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. வாடா டே வாடா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கூப்பிடுறாரு. அதான் வர அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு வந்து உட்காரான். என்னடா நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாம்மா, நான் மார்னிங் வந்துட்டு உங்க கூடயே ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உங்க கம்பெனில தான் ஒர்க் பார்க்க போறான், ஓகேவா, அது வந்துட்டு உங்க கம்பெனிலேயே வந்துட்டு வேலை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படியே தலையிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனு வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கான். நீ வந்து என்ன காலேஜ் போலான்னு இருக்கியா என்ன அப்படின்னு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து செக் பண்றீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் படிச்சு தூங்கிட்டீங்க நீங்க எல்லாம். இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு 3 வீக்ஸுக்கு மேல ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுடா. நீங்க 2 பேரும் அடிக்கடி இது மாதிரி பண்றதுலாம் உங்க அப்பா அம்மா பாத்துருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கொஞ்சிக்கிறது, மாமா நீங்க சொல்லி கூப்பிடுறது, என்னடி அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறது, ரூமுக்கு போனா கொஞ்சம் நேரம் கழிச்சு வருது, இதெல்லாம் அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. பட் வந்துட்டு உங்க அப்பாவுக்கும் எந்த ஒரு அப்செக்ஷன் இல்ல சார் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். உங்க அம்மாவுக்கும் ஓகே நீ என்ன எப்படி ஒண்ணு எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல பிள்ளை, அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பிள்ளைதான் அப்படின்ற மாதிரிதான். இப்போ அப்படி டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 மந்த் ஆயிருச்சு. நீங்க எப்பயும் போல ஜாலியா இருக்கீங்க. இப்போ ஒரு மார்னிங் டைம் நீங்க வந்துட்டு கிளம்பி தேங்க் தான் உங்களை ஆஃபீஸ்க்கு போற வழியில உங்களை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போவான். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒர்க் இருக்கு போல. நீங்க 3 பேர் தான் போவீங்க, ஓகேவா, கார்ல எப்பயுமே 3 பேர் தான் போவீங்க. உங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு உங்க அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் வெளியே இருக்கிறதுனால அவர் வந்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கார் எடுத்துட்டு ஒயனை விட்டுட்டு ஆபீஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. இப்போ நீங்களும் தாங்க வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு உங்களை கார்ல டிராப் பண்றான். எப்பயுமே உங்க அப்பா தான் கூட வருவாரு, இன்னைக்கு அவன் டிராப் பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆமா அப்படின்றீங்க. ஏனாடி நீ இப்போதானே என்ன ஃபர்ஸ்ட் டைம் என்ன கார்ல நீ ஏன் கூட்டிட்டு வந்து வர்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுட்டே போறீங்க. ஆனா கார் ஓட்டிக்கிட்டேன். ஆமா அதுக்கு என்னப்பா உனக்கு அதுக்கு போனஸ் வேணாவா அப்படின்ற மாதிரி நீங்க பேச வந்துட்டு அவனை பார்த்த மாதிரி திருப்பிட்டு கேக்குறீங்க. வந்துட்டு ஏன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பூர்வத்தை தூக்கிட்டே கேக்குறாரு. செல்லம் அம்மாவுக்கு ஒரு உமா குத்தா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. குத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். போமாமா அப்படின்ற மாதிரி நீங்க கதவு சைடு திரும்பிக்கிறீங்க. குறி நான் கம்முனோடனே இது மாதிரி என்ன வெறுப்பேத்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளவுதான், நான் பொல்லாதவண்டி நைட்டே நான் பண்ணி விட்டுருவான் ரூமுக்கு வந்து அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அதனால நீ 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 தான் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திரும்பிட்டே இருக்கீங்க. நீ என்கிட்ட வருவல்ல அன்னைக்கு நான் உன்னை தொடக்கூட மாட்டேன்டி போடி அப்படின்ற மாதிரி அவர் பேச திருப்பிக்கிறாரு. இன்னைக்கு கேசு போச்சுல்ல ஆமாமா அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பிக்கிறீங்க. வந்துட்டு வெறுப்பேத்துறா என்ன அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கார் கொஞ்சம் ஸ்பீடாவே ஓட்டுறேன். போய் சேர்ந்துட போற, இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு, இப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னோன்னு ஒரு கிஸ் தாடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமாமா அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பிக்கிறீங்க. அவனுக்கு சரிக்கான அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு வெறுப்பாயிட்டு வந்துட்டு காரை ஓட்டிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு உங்க காலேஜ் கிட்ட போயிட்டு இங்கே நித்து அப்படின்றீங்க. என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்காரு. கேட் முன்னாடி நிறுத்து போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட் முன்னாடி வந்துட்டு நிறுத்துறாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்னீங்க. நான் உன் மேல கோவமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேச திருப்பிக்கிறான். மாமா இங்க பாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. முடியாது பாருமாமா காக்ரோச் நீங்க வந்து சொல்றீங்க. இங்க இங்க இங்க
அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கீழே எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. காலை தூக்கி வந்துட்டு சேர் மேல வச்சுக்கிட்டாரு. அந்த சீட்டிங் அந்த உட்காந்துட்டு இருக்கால அது மேல வச்சுக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் பயம். காக்ரோச் நான் வந்துட்டு வச்சுக்கிட்டு இவங்க 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 அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இவங்கோ அப்படின்ற மாதிரி உங்களை திரும்புறாரு. நீங்க டக்குனு அந்த சிக்ஸ் வந்துட்டு உங்க ஜாலைனை வந்துட்டு உங்க ஹேண்டை வச்சு பிடிச்சி லிப்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பிக் வந்துட்டு குடுன்னு ஓடுறீங்க. காக்ரோச்லாம் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க. அப்படின்றாரு. லவ் யூ மாமா அப்படின்ற மாதிரி கத்திட்டே ஓடுறீங்க. லவ் யூ டோடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே கார் எடுக்கிறாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. இத பத்தி நீங்க சொல்லிருக்கவே மாட்டீங்க. கார் எப்பயுமே க்ளோஸ்லயே இருக்குமா. உங்க அப்பா வந்துட்டு எப்பயுமே அவர் வந்துட்டு டிரைவர் சீட்ல உட்காருவாரு. நீங்க அவர் பக்கத்துல உட்காருங்க. பேக்ல உட்காந்துக்குவோம். அதனால வந்துட்டு உங்க மாமா அவங்க கூட வர்றதே யாருக்குமே தெரியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்துட்டு யாரு அது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்ரெட் அப்படின்ற மாதிரி நீங்க பேசி திருப்பிக்கிறீங்க. சொல்லல அவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இவ்வளவு அழகா இருக்கும் பல்லா வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி வீடு நல்லாதான் இருக்காரு ஆனா அழகா இருக்காது அப்படின்னு பல்லு காட்டினேன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான் நான் இந்த விஷயத்துல ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி மச்சான் வா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே போறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்க அன்னைக்கு டேவும் அப்படியே ஃபினிஷ் ஆகுது. டேங் தான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். உங்க காலேஜ் முடிஞ்சோடனே சரி அதுலயும் போய் கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கார்லயே வந்துட்டு இருக்காங்க. இப்பயும் உங்க அப்பா வரல. நீங்க வந்துட்டு அப்பா வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இல்லாடி அவருக்கு ஏதோ ஒர்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு இருக்கான். மாமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இந்த காசு இல்லடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு மாமாவா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டேன்ற நான் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. சொல்லி காட்டுறியாடி லட்டு உங்க பறையே சொல்லி காட்டுறியாடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கை வச்சு பிடிக்க வராது. நீங்க வந்துட்டு எட்டையை நான் வந்துட்டு இருக்கீங்க. காரை விட முடியாது இல்லையா. அதனால ஓரமா நிறுத்திட்டு அவ்வளவுதான் உன்ன என்ன பண்ணே தெரியாது சொல்லி காட்டுறியாடி நீ அப்படியே. அது இல்ல எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தான் நான் சொல்லி காட்ட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் சொல்லி காட்டுவியா நீ நெல்றி நானும் சொல்லி காட்டுறேன். உன்னை எங்கெல்லாம் டச் பண்ணிக்கோ எப்பெல்லாம் அழுத்திருக்கன்னு அப்படின்னு மாதிரி சொல்றேன். எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறமாமா நீ அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நீ மட்டும் என்னடி பேசுற அப்படின்னு மாதிரி அவர் கேட்கறாரு. நான் ஏதோ கொஞ்சம் நஞ்சதான் நீ எப்ப பார்த்தாலும் அதேதான் பேசுறேன் போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி நீங்க பேசி தெரிஞ்சுக்கிறீங்க. நாடி மூடாவதா அப்படின்னு மாதிரி அவர் கேட்கறாரு. மூடாவது அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி சொல்லுங்க. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. நீங்க வந்துட்டு மாமா ஸ்வீட்டா இருக்கு அழகா இருக்குமா அப்படின்னு மாதிரி நீங்க வந்து ஃபிளையிங் கிஸ் தரீங்க. இங்க குத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி அவர் வந்து லிப்ஸ் பாயிண்ட் பண்றாரு. அதுக்கு வேற ஆள பெரிய அப்ப பக்கட்டா அப்படின்னு மாதிரி பல்ல வச்சிருக்க மாவனே அப்படின்னு மாதிரி திருப்பி வந்துட்டு கோவமா சொல்றீங்க. மரியாதை கொடுக்குறாடி உங்க மாமனுக்கு உன்னை விட நான் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. நீ என்ன சொன்ன பரவாயில்ல பப்பியா பல்ல தட்டு கையில குத்துருவேன் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து கோவமா சொல்றீங்க. சரி விடுறி நீதான் ஆயிடுச்சு சனியும் தலையில தான் விடியணும்னு இது விடி அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்ன நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி திரும்பிங்க. ஒன்னும் இல்லடி ஐஸ்கிரீம் ஷாப் வந்துச்சு அப்படின்னு வாங்கிட்ட அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் வாங்கி தரேன் காசு மட்டும் நீ குத்துரு. நீங்க ஒரு ஆளா அப்படின்னு மாதிரி வந்து டக்குன்னு கேக்குறீங்க. ஆமாடி உன் ஆளு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆமா ஆமா தானி ஆனா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் ஐஸ்கிரீம் வேணாவா இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இறங்கி போறீங்க. இப்ப 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டக்குன்னு போன் வருது. அம்மா அப்படின்றீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை போன் எடுத்து பேச சமாளிக்கலாம் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஹலோமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எங்கம்மா கர நானா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன உடனே தேங்கவும் கூட இருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆமாமா நானும் மாமாவும் அவர் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்தாரா நான் காலேஜ் விட்டு வர்ற டைம்ன்றதுனால அவர் வந்துட்டு நான் கூட்டிட்டு வராருமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்திரமா வாங்க வந்து வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கு சாப்பிட்டு படுங்கம்மா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லம்மா ஊருக்கு போகணும் ஒரு ஃபங்க்ஷன்மா ஒரு கல்யாணம் உங்க மாமாவை கூப்பிடணும் பட் அவன் வரமாட்டான் நாளைக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கான் அப்பா சொன்னாரு. நானும் அப்பாவும் போயிட்டு வந்துடுறோம் ஓகேவா. நாங்க இன்னொரு கார் வந்துட்டு புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்பா. அது இன்னைக்கு எட்டுன்னு வந்து நிறுத்திக்கிறாரு வீட்டுக்கா நல்லா நம்பியா முடியல கார் வாங்கிட்டு வந்துக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா காரு ஏன்னா நீங்க 2 பேரும் இன்னைக்கு போயிட்டீங்களா அவர் ரொம்ப அலைச்சல் ஆயிருச்சு அதனால அவர் வந்துட்டு போனவனே காரை வாங்கிட்டு வந்துட்டாரு.
சொல்றாரு. எனக்கு நம்பவே முடியல. சரி நாங்க அந்த கார்ல தான் இன்னைக்கு டிரைவ் போறோம், அப்படியே போயிட்டு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க பத்திரமா இருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நைட் தான் வருவோம், நீங்க பத்திரமா இருங்க, நாளைக்கு வர சண்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்க மாமாவை பாக்குறீங்க, அவர் வந்துட்டு நான் அடி பல்ல காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சைக்கிளே ஒரு மாதிரி அவரோட சிக்ஸ் பிஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி உமா தரீங்க. அவர் வந்துட்டு ஐயா பண்ணிட்டிக்கம்மா பாசம் அப்படின்ற மாதிரி அவர் வளைஞ்சிட்டே நிக்கிறாரு. நீங்க வந்துட்டு சரிம்மா நீ இப்பவே கிளம்புறியா இல்ல நாங்க வந்த பிறகு போறியம்மா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இப்பவே கிளம்பிட்டம்மா, நீங்க வரும்போது எப்படியும் நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நீ வா அண்ணன் வந்து சாப்பிட்டு படுங்க 2 பேரும், என்ன நாளைக்கு அவனுக்கு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விடு, அவன் எழமாட்டான் தெரியும்ல அப்படின்னு. சரிம்மா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க. நீங்க சொல்லிருக்கவே மாட்டீங்க டைம் கிட்ட. வீட்டுக்கு போனவொடனே நீங்க வந்துட்டு இறங்கி வாமாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க உள்ள போறீங்க. என்னடி அவ்வளவு பாசம், நீங்க அப்படியே உள்ள வரீங்க. அவன் ஏய் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு எங்கடி போற இவ்வளவு ஃபீடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே உள்ள வராரு. நீங்க வாமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிருங்க. அவன் வந்த உடனே என்ன அக்கா அப்படின்னு நீட்டே வரான். யாருமே உள்ள இருந்து சவுண்டே கொடுக்கல. உள்ள வந்தோடனே டக்குன்னு நீங்க வந்துட்டு கதவுல பின் பண்ணிட்டு அப்படின்றீங்க. உங்க அம்மா பார்க்க போறாங்கடி, தொல்லுடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவனோட ஷோல்டர் மேல உங்களோட ஃபேஸ வந்துட்டு ஹிக்கி வச்சுட்டு அவனோட காது கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பாத்துட்டு போறாங்கடி விட்ரி அப்படின்ற மாதிரி உங்க ஹேண்ட வந்துட்டு 2 ஹேண்டையும் பிடிச்சி நிறுத்திருக்காரு. நீ வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. என்னோடி அப்படின்ற மாதிரி அவரு கேக்குறாரு. வீட்டுல யாருமே இல்ல மாமா அப்படின்றீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருமே இல்ல. வந்துட்டு எல்லாம் எங்கடி போனாங்க, ஊர்ல ஏதோ ஃபங்க்ஷனா ஒரு கல்யாணமா அதான் போயிருக்காங்க மாமா அப்படின்றீங்க. அதுக்கேண்டி வளைஞ்சு நெளிஞ்சு சொல்ற மாமா அப்படின்றீங்க. வந்துட்டு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இதாண்டி அப்படின்ற மாதிரி டக்குனு ஹிப்ப பிடிச்சு அவர் வந்துட்டு அவரோட அப்படியே தூக்கிடுறாரு. தூக்கி வந்துட்டு உங்களை அப்படியே வந்துட்டு இப்ப சுத்தி உங்க லெக்க போட்டு கேரி பண்ணி தூக்கிட்டு போறாரு. மாமா ஏங்க மாமா அப்படின்றீங்க. மூடிக்கிட்டு வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படி சோஃபால போய் போடுறாரு. நீங்க வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. மூவி பார்க்கலாமா அப்படின்றாரு. என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. மூவி பார்க்கலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ என்ன பெருசா பண்ணுவேன்னு நினைச்சேன், போமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து ஃபேஸ் திருப்பிக்கிறீங்க. மூவி பார்க்கலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் வந்துட்டு கோட்லாம் கட்டிட்டே ஃப்ரெஷ்ஷா போயிட்டு படி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஏன் போயிட்டு வாடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்ஸ்டர்ஸ் ஏறிட்டு மாமா அப்படின்னீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி திரும்புறாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த அப்ஸ்டர்ஸ்ல ஏறதான் படிக்கட்டுல அந்த கை பிடிக்கிறது இருக்குல்ல, அது மேல சாஞ்சுக்கிட்டே பண்ணணுமா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. எதை அப்படின்னு மாதிரி அவர் கேக்குறாரு. அதம்மா கிளீன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அகெயின் கேக்குறீங்க. தயவு செய்து கிளீன் பண்ணிட்டு வா. என்ன பண்ணனால ஓகே தான், ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கும், பட் இருந்தாலும் என்ன டைம் கிளீன் பண்ணிட்டு வாடி. நெக்ஸ்ட் டைம் அது இருந்தே பண்ணலாம். கிளீன் பண்ணிட்டு வா என்ன தங்கமே அப்படின்ற மாதிரி ஃப்ளைன் கிஸ் தர. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி குடு ஓடுறீங்க. நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவரு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வர்றாரு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு நைட் வேர் தான் போட்டிருப்பீங்க, சில்கி நைட்டி மாதிரியா. அது வந்துட்டு உங்களோட லெக் வரைக்கும் தான் இருக்கும். நீங்க அப்படியே போட்டுட்டு வந்து சோஃபால உட்காருங்க. அவரும் வந்துட்டு உட்கார்றாரு. பாப்பாலாம் ரெடி பண்ணிருப்பாரு. எடுத்து வந்து வச்சுட்டு மூவி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு மூவி ஆன் பண்றாரு. மாமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னடி மாமா அப்படின்றீங்க. குளிக்கும் போது என்ன பண்ணியா என்ன கொன்றும் வண்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. சொல்லு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு சில்கி நைட்டு தானே போட்டிருப்பீங்க. உங்க லெக்கிட்ட வந்துட்டு அப்பல தூக்கிட்டு அங்க வந்துட்டு கை வச்சுட்டு என்னோட இவ்வளவு விட்டா இருக்கு பழையண்ண அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்படின்ற மாதிரி நீங்க டிஷ் பண்றீங்க. ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி உங்களை மறைச்சிட்டே கேக்குறாரு.
நான் 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 உங்க கூட இருப்பேன்ல, அத நினைச்சிட்டே அப்படின்றீங்க. நினைச்சிட்டே பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து பல்ல கடிச்சிட்டு கேக்குறாரு. அத நினைச்சிட்டே நான் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உன்னை நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இந்த ஃபேண்டாஸ்டிக் சைடை அந்த மாதிரி கேட்கிறாரு. நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை நினைச்சிட்டே அப்படியே குளிச்சேனா நான் அப்படி இருக்கமாமா அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. நம்புறேன், கை வச்சுன்னா தெரிஞ்சிடல அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா, அப்படியே வந்துட்டு லைட்டா வந்துட்டு ஒரு ஃபிங்கர் மட்டும் இன்சைட் பண்ண மாதிரி கேட்கிறாரு. நீங்க வந்துட்டு ஆமா அப்படின்றீங்க. இல்ல நேரத்துக்கு நீ என்ன பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, கத்திருப்ப. ஓகே அப்படின்ற மாதிரி அவர் கையை எடுக்கிறார். ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு அவர் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. கை எடுக்கிறேன்டி. எடுக்காத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மூடிக்கிட்ட உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையை எடுத்துடுறாரு. நீங்க வந்துட்டு ஆமா அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு பாவமா பாக்குறீங்க. அவர் வந்துட்டு வயசுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. மாமா உன் வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாச்சும் நடந்துக்கும் மாமா அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி சொல்றீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து டக்குன்னு பாக்குறாரு. என் வயசு ஆச்சு பரவாயில்ல, கிட்டத்தட்ட 20, ஆனா உங்க வயசு கிட்டத்தட்ட 30 மாமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து நீங்க வந்து சொல்றீங்க. என்னது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு பாக்குறீங்க. அவர் வந்து கேக்குறாரு என்னது அப்படின்னு. அந்த வயசுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொன்னோன்னே மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு மூவி ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா போகுது, ஒரு மாதிரி கிஸ் பண்றது டக் பண்றதாவே போகுது. நீங்க வந்துட்டு ஆமா இதுதான் மூவியா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. அமைச்சர் அப்படின்னுட்டு அப்படியே மூவி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு ஹாஃப் வரைக்கும் தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நல்லா போச்சுங்க. ஒரு மாதிரி ரொமான்ஸ் அது இதுன்னு போயிருந்துச்சு. ஆனா அவ்வளவு டீப்பாலாம் இல்ல. 3/4 மணி நேரத்துக்கு மேல சும்மா போடுறாங்க பாருங்க. சோ வெறும் அப்படியே போகுது. அவன் வந்துட்டு டக்குன்னு உங்க கிட்ட ஹேண்ட் வச்சுவேன். நான் நினைச்சேன்னு தெரியல, உங்க அதான் நைட்டி போட்டிருப்பீங்களா, அது நல்லா மேல அப்படியே தூக்கிட்டு உங்க உங்க டைஸ் கிட்ட ஹேண்ட் வச்சுட்டு கீழே வரைக்கும் போயிட்டான். ஹேண்ட் வச்சுட்டு ரப் பண்ணிக்கிட்டே ஓகே ஃபாஜியோ அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு ஆமா எப்படியோ போதுமாமா அப்படின்றீங்க. ஏன் எப்படியோ தாண்டி போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கை உள்ளே போயிடுச்சு. விட்டது மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு ஆமா செமையா இருக்குமாமா அப்படின்றீங்க. ஆமா நல்லாதான் இருக்கு, நீ அந்த கை வச்சு இப்படி பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உங்களோட ஹேண்ட் எடுத்து அவங்க அங்க வைக்கிறாரு. நீங்க வந்துட்டு ஆமா அப்படின்றீங்க. பண்ணடி அப்படின்றாரு. அப்படியே நீங்க 2 பேரும் அப்படியே அங்க ஒரு மாதிரி போவேன், நீங்க ஒரு மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த ரொமான்ஸ் சீனே அப்படியே போயிடுச்சுக்கு ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேத்துக்கு செம ஐப்பு. அப்படியே ஐப்புல அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க இந்த வரைக்கும் போட்டிருக்க மாட்டீங்க, சொல்ல போனா அதை ரிமூவ் பண்ணி கிடைச்சிருப்பான் அவன். நீங்க அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கி அவனோட பட் மேலே உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஆமா அப்படின்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி பேபி அப்படின்னுட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றா. ஓகேவா, அப்படியே வந்துட்டு ரொமான்ஸ் போதுரா போதும், என்ன ஒரு மாதிரி போகுது. சரியா போதும், சாரி. ஓகே இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அனதர் பார்ட்லாம் தயவு செய்து கேட்காதீங்கடா, என்னால யோசிக்க முடியலடா தங்கமே. சரியா சரி, பைடா மீஸ் லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துங்க, பாய்.